தீப திருநாளாம் தீபாவளியை முன்னிட்டு இன்றைய தினம் ஆலயங்களில் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. மட்டக்களப்பு ராமகிருஷ்ண மிஷனில் இன்றைய தினம் விசேட நிகழ்வுகள் நடைபெற்றன. மட்டக்களப்பு ராமகிருஷ்ண மிஷன் பொது முகாமியாளர் சுவாமி நீலமாதவானந்தர் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற வழிபாடுகளில் ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயம் மாதாந்த சஞ்சிகையின் ஆசிரியரும் ராமகிருஷ்ண மடத்தின் துறவியுமான ஸ்ரீமத் சுவாமி அபவர்கானந்த் ஜி மகராஜ் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இதேபோன்று இன்றைய தினம் இலங்கை சாரண சங்கத்தால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள சாரணர் வாரம் இன்று நாடு முழுவதும் வெகு விமர்சையாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையிலும் தீப திருநாளை முன்னிட்டு சாரணிய மாணவர்கள் கலந்து கொண்ட வழிபாட்டு நிகழ்வுகளும் நடைபெற்றன. மட்டக்களப்பில் இந்நிகழ்வு மாவட்ட சாரண தலைவர் ருத்ரஹரன் அவர்களின் ஒருங்கிணைப்பில் கல்லடி உப்போடியில் அமைந்துள்ள ராமகிருஷ்ண மிஷன் மற்றும் மாணவர் இல்லத்தில் அமைந்துள்ள ராமகிருஷ்ண பரமகம்சர் கோவில் வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்வில் நிர்வாக உதவி மாவட்ட ஆணையாளர் நிசாந்தன், மட்டக்களப்பு உதவி மாவட்ட ஆணையாளர் சந்திர சுமர்ணன், பட்டிருப்பு உதவி மாவட்ட ஆணையாளர் பிரதீபன் ஆகியோருடன் மாவட்ட சாரண தலைவர்களும் மேலும் 150க்கும் மேற்பட்ட சாரன்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது விசேட வழிபாடுகள் நடைபெற்றதுடன் மாணவர்களுக்கான நற்சிந்தனைகளும் வழங்கப்பட்டதுடன் ஆசியும் வழங்கப்பட்டு பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. இரவு காளி பூஜை நடைபெறுகின்ற நாள் அமாவாசை தினம். பொதுவாக இளைஞர்கள் ஒரு தன்னம்பிக்கையை வளர்ப்பது என்பது சுவாமி விவேகானந்தருடைய கருத்து. உடல் பலவீனம் உடையவன் உள்ளத்திலும் பலவீனம் அடைகின்றான். ஆகவே ஒரு இளைஞன், ஒரு சிறந்த இளைஞன், வாழ்வில் முன்னேற துடிக்கின்ற ஒரு இளைஞன் இந்த வாழ்க்கையில் எதை எடுத்துக் கொள்கிறான், யாருக்கு தன்னை கொடுக்கின்றான் என்பதை பொறுத்து அவருடைய வாழ்வியல் முறை சிறப்பானதா இல்லை என்று தீர்மானிக்கிறார். சொல்வதாக இருந்தார், இந்த உலகத்தில் உள்ள டிவி சினிமா எல்லாம் உங்களுக்கு விளையாட்டு உங்களுடைய எனர்ஜியை எடுத்துக்கொள்ளும். தேவையற்ற சிந்தனைகள் உங்களை ஆக்கிரமித்துக் கொள்ளும். ஆனால் இது எல்லாம் யார் உதவி தருகிறார்? இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் எனக்கு வேண்டாம். அது டிஸ்கிரிமினேஷன் என்று பெயர், விவேகம் என்று பெயர். எதெல்லாம் உயர்ந்ததோ அதை நான் எடுத்துக்கொள்வேன். எது என்னை வளர்க்குமோ அதை நான் பெற்றுக்கொள்வேன். எது எல்லாம் என்னை மேம்படுத்துமோ அதை நான் பழகுவேன் என்று யார் சிந்தனை செய்கிறார்களோ அவர்கள் உயர்ந்த நிலையை அடைகின்றனர். யாரெல்லாம் கீழான நிலைக்கு போகிறார்கள், மனம் கேட்கும், வா டிவிக்கு முன்னால் வந்து டிவி இழுக்கும், செல்போன் இழுக்கும், தேவையற்ற நண்பர்கள் இழுப்பார்கள். அப்பெல்லாம் நாம் அது வேண்டாம் என்று சொல்லுகின்ற ஒரு பக்குவம் வந்தால் அது உயர்ந்த விவேக மதியுடையவன் என்று பெயர். என்னதான் பசிச்சாலும் சிங்கம் புல்லு சாப்பிடாதுன்னு சொல்லி ஒரு பழமொழி. பசித்தாலும் புலி. அதுபோல ஒரு சிறந்த மாணவன், ஒரு சிறந்த இளைஞன், ஒரு யுவதி, ஆண்மைமிக்கவர்கள், அறிவு கூர்மையுடையவர்கள், ஆற்றல் உடையவர்கள் கீழான செயல்களை செய்ய மாட்டார்கள், கீழான நிலைக்கு போக மாட்டார்கள். காரணம் என்னவென்றால் அவருடைய மனம் அங்க போகும்போதே மனசு வேண்டாம், இது போகாதே. அதுக்கு பகவத்கீதையிலே ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கிறது. 2வது அத்தியாயத்திலே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்லி ஆரம்பிப்பார். क्लैभ्यं मास्मगमः पार्थ न एतत् त्वयि उपपद्यते क्षुद्रं हृदयदौर्बल्यं त्यक्तो उत्तिष्ठ परन्तप. பரந்தப என்றால் எதிரிகளை வாட்டுபவனை. क्लैभ्यं मास्मगमः पार्थ. क्लैभ्यம் என்றால் கிளிபி. கிளிபினா ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத அலித்தன்மை. நான் அலிகளை அதை சொல்லவில்லை, திருநங்கைகள் திருநங்கைகளை பற்றி நான் பேசல. மாறாக எண்ணங்களில் பலவீனம் அற்றவர்களை கிளிபி என்று சொல்வது வழக்கம்.
அது தமிழ்ல ஒரு வார்த்தை இல்லை என்பதுனால அறிவுத்தன்மை என்று அதுக்கு பெயர் இருக்கு. ஆனால் அவர்கள் ஆண்மையற்றவர்களாக, சிந்தனையில் செழுமை இல்லாதவர்களாக என்று சொல்றார். அர்ஜுனா, அறிவுத்தன்மையை பேடித்தன்மையை அடையாதே, பேடித்தன்மையை அடையாது, அறிவுத்தன்மையை அடையாது. சிந்தனையில் உறுதி உள்ளவனாக எப்படி இருக்கணுமா? சிந்தனையில் உறுதி உள்ளவனாக சொல்லுங்க, ஒவ்வொரு முறையும் சொல்லுங்க. நீங்க போகும்போது, ரோட்ல போகும்போது ஏற்புடையது அல்ல. என்ன சொல்லணும்? காரணம் சாப்பிட வேண்டும். ஏனென்றால் நீ ஆண்மை மிக்கவனாக, பெண்மை மிக்கவனாக, உயர் குணங்களை உடையவனாக நீ, இது உனக்கு ஏற்புடையதல்ல. இது செய்யாத. கீழாக மனசு போகும்போது, மனம் கீழ் நோக்கி போகும்போது மனதுக்கு சொல்லணும், இது உனக்கு ஏற்புடையதல்ல என்று. இது உனக்கு சரியல்ல, உனக்கு ஏற்புடையதல்ல. அலித்தன்மையை அடையாதே. சுத்திரம், அடுத்த வார்த்தை முடியாதது யோசிக்கிறோமோ அப்ப என்ன சொல்லணும்? புத்திரம் ஹிருதய தௌர்பல்யம் உத்திஷ்ட, எழுந்திரு, எழுந்திரு, இன்னொரு முறை, இன்னொரு முறை, இன்னொரு முறை முயற்சி செய்யலாம் என்று சொல்லி இந்த ராமகிருஷ்ண விஜயம் பத்திரிகை சுவாமி விபுலானந்தர் ஆசிரியராக இருந்து வழி நடத்திய, அவர்தான் முதலாவது ஆசிரியர். அவர் வழி நடத்திய பத்திரிகை ராமகிருஷ்ண விஜயம். தமிழ்நாட்டிலே அதிகமாக விற்பனையாகின்ற ஆன்மீக பத்திரிகை. அதனுடைய ஆசிரியர் ஸ்ரீமத் சுவாமி அப்பவர்கானந்ததி மகாராஜ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர் ஏறக்குறைய ஒரு 15 நூல்களை ஆங்கிலத்தில் இருந்து மொழிபெயர்த்திருக்கின்றார். ஒரு பாடசாலை மாணவர்களுக்கான உத்வேகமான பேச்சுக்களை பேசுகின்றனர். இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக அவர் இங்கே வந்திருக்கின்றார். அவர் ராமகிருஷ்ணரின் உரைகளும் அனைத்தறிவு வழிகளும் ஆகியவை சார்ந்து நம்முடைய வாழ்க்கை மென்மேலும் ஏற்கனவே அடைந்து நன்கு செழிக்க வேண்டும். உங்கள் எல்லோருக்கும் அந்த பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம் எப்போதும் இருக்கட்டும் என்று ஒரு வார்த்தையோடு முதலில் ஒரு 5 நிமிடம் உங்களுக்கு நான் பதிவு சொல்கிறேன். எல்லோரும் நிமிர்ந்து உட்கார்கள். ஒப்படைக்கிறோம். அப்படி ஒப்படைக்கும் போது நம்முடைய மனம் இப்போது தலை, கழுத்து, உணவு, வயிறு சிறப்பான ஒரு ஆன்மீக சிந்தனையை உங்களுடைய உருவாக்கிய என்பது இந்த சாதமானவர்கள் நாம் சேர்த்து வந்து சுவாமி அவர்களுடைய ஆசீர்வாதம் பெற்றவர்கள். இது மிக வாய்ப்பு. அதாவது இந்தியாவிலிருந்து வந்து சுவாமி அவர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கியிருக்கிறார்கள் என்றால் இதுவரை நீங்கள் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்க மாட்டீர்கள், இனியும் பெற முடியுமா என்பது சந்தேகம். ஆகவே இந்த சாத இயக்கத்தை சேர்ந்து பணியாற்றுகின்ற இந்த ஒரு நல்ல காரியம்தான் Ahora,